ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் த கவுண்ட் ஆஃப் மாண்ட் கிறிஸ்டோ. 24 வருஷம் வந்த படம் தான். ஸோ இது வந்து பழசுலாம் கூட வந்திருக்கு. ஸோ இது வந்து இந்த நியூ வெர்ஷன். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரைக்கதை எழுதுனது மேத்யூ டெலபர்ட். இது வந்து அலெக்சாண்டர் டுமாஸோட மாண்டே கிறிஸ்டோவின் கவுண்ட் இந்த நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு கிளாசிக், எக்ஸலண்ட் கிளாசிக் ஸ்டோரின்னு சொல்லலாம். இதோட நடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பியர் நைனி, மற்றவங்களும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த பியர் நைனி வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. வாங்க படத்தோட கதைக்கு போயிடலாம். இதுக்கு முன்னாடி இது வந்து கேன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய அவார்ட்லாம் ஏர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு பெஸ்ட் மூவி, தமிழ் டப்பிங்லேயே கிடைக்குது. ஸோ பாருங்கள், இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். இப்போ வந்து படத்தோட கதைக்கு போயிடலாம். 18ஆம் நூற்றாண்டில் வந்து மெடிட்டரேனியன் சீல வந்து ஒரு கப்பலில் பயணிக்கும் போது ஒரு பொண்ணு வந்து ஏஞ்சல்ன்ற பொண்ணு வந்து தத்தளிச்சுட்டு இருக்கா. ஒரு கப்பலில் எரிஞ்சு அதுலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி. அப்போ இந்த நைனி பேர் எல்மோண்ட் டேட்ஸ் தான் இந்த படத்தில் ஹீரோ பேர் வந்து எல்மோண்ட் டேட்ஸ். இந்த எல்மோண்ட் டேட்ஸ் என்ன பண்ணுவான், திடீர்னு போய் யாரோட அனுமதி இல்லாமல் அந்த பொண்ணை போய் காப்பாற்றுவான். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஒரு லெட்டர் இருக்கும். அது என்னன்னா, நாடு கடத்தப்பட்ட நெப்போலியன் வந்து அவர் கைப்பட எழுதியிருப்பாரு, அவருக்கு உதவி கேட்டு எழுதியிருப்பாரு. இந்த லெட்டருக்கு கைப்பட்ட கிடச்சது இந்த டாங்லர்ன்ற கேப்டன் வந்து அதை எடுத்து வச்சுப்பான், கொடுக்க மாட்டான். இந்த பொண்ணு வந்து கேட்கும், ஆனால் அவன் கொடுக்க மாட்டான். மாண்ட் கிறிஸ்டோவும் சொல்லுவான், இதை வந்து கொடுத்துருங்க. இந்த மாண்ட் கிறிஸ்டோவில், அதாவது இந்த எட்மண்ட் டென்ஸ் வந்து அவன் கேட்பான், அந்த லெட்டரை கொடுத்துருங்க அப்படின்வான். கொடுக்க மாட்டான். அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதையும் இவன் ரொம்ப திட்டுவான். இதை வந்து ஆஃபீஸர்கிட்ட வந்து சொல்லும்போது கரையில் ஏறினோடனே ஆஃபீஸர்கிட்ட சொன்னோடனே இந்த டாங்லஸ் வந்து போட்டு கொடுத்துருவான் இந்த எட்மண்டை. அப்போ வந்து அந்த ஆஃபீஸர்னால சொல்லுவார், நீ பண்ணது தான் முட்டாள்தனம். டாங்லரை திட்டி கேப்டன் பதவியும் பறிப்ப வச்சு இப்போ எட்மண்ட்ஸ்க்கு அந்த கேப்டன் பதவியை கொடுத்துருவான். இப்போ இவன் ஊருக்கு வந்து அதை கொண்டாடி செலிப்ரேஷன் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வருவான். அப்போ இந்த கல்யாணத்தை அப்போ பார்த்திங்கன்னா இவனை வந்து கைது பண்ணுறாங்க. இவனோட ஹை அத்தாட்டில் இருக்க இவனோட ஃப்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா அவனோட கைதியை வந்து நிராகரிக்க சொல்லுவாங்க ஒருத்தர். அந்த ஃபெர்னாண்டோ வந்து அதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவனுக்கு வந்து அது தகுதி இல்லாதது அப்படின்டுவான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவன் லவ் பண்ண பொண்ணு தான் இந்த எட்மோண்டை லவ் பண்ணியிருப்பான். அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் வந்திருக்கான். இப்போ அதனால தான் இந்த சூழ்ச்சியில் இந்த எட்மோண்டை வந்து போட்டு தள்ளுறாங்க. இப்போ வந்து இந்த எட்மோண்ட் வந்து செய்யாத தப்புக்கு இவனை வந்து பார்த்திங்கன்னா மோனோடிஸ்ட்னு ஒரு உத்தரவு கொடுத்துருவாங்க. மோனோடிஸ்ட்னா நெப்போலியனுக்கு உதவியதா ஒரு பேர்டு. அது அந்த மோனோடிஸ்ட்ன்ற இதை முத்திரை குத்தினோடனே இவனை வந்து 14 வருஷம் அவனை ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்போ அங்கே ஒரு ஆபேன்ற ஒரு ஆளை பார்ப்பான். அவங்க கூட நல்ல நட்பு பழகி அங்கேருந்து தப்பிக்கிற வழியை பார்ப்பாங்க. அந்த ஜெயிலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து குழி தோண்டி அடிபட்டு இறந்துருவான். அப்போ அந்த இதை வந்து சடலை தூக்கி போடுற இதில் இவன் போய் தப்பிச்சு வெளியே வந்துடுவான். அந்த ஈஃபில் ஜெயில்னு பேர், சாட்டிவ்னு அந்த ஜெயில் பேர், ஈஃபில் ஜெயிலு. அந்த ஜெயிலேருந்து இவன் தப்பிச்சு வருவான். தப்பிச்சு வந்தது இல்லாமல் இவங்க ஃப்ரெண்டாக, அந்த ஜெயிலில் ஃப்ரெண்டாக இருந்தவன் ஒரு ரகசிய குறிப்பு, ட்ரெஷரோட ரகசிய குறிப்பு சொல்லுவான். அதை போய் இவன் கைப்பற்றுறது எப்படின்றது ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதையும் இவன் கைப்பற்றி இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் லண்டனுக்கு வந்து இவன் கவுண்ட்ன்ற பேரில் வந்து இவனை சதி செஞ்சவங்க எல்லாரும், இவனோட ஃப்ரெண்டு, அப்புறம் அந்த ஜட்ஜு எல்லாரையும் வந்து எப்படி வந்து பழி வாங்குறான்றது தான் படத்தோட கதை. ஆனால் இது செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர போராக இருந்தது. இந்த புதையல் தேடுறவரையும் இந்த படம் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். என்ன தான் போர் அடித்தாலும் இந்த செகண்ட் ஹாஃப் கூட ஃபைட் அப்படி இப்படின்னு போயிடும். இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி தான். ஸோ தமிழ் டப்பிங்லேயே கிடைக்குது. நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.